வகை 1 நீரிழிவு நோயுடன் வாழும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான உணவுச் சிபாரிசுகள். வகை 1 நீரிழிவு நோயினால் அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களில் குருதியில் குளுக்கோஸின் மட்டத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு முறையான முறையில் இன்சுலின் மருந்தினை ஊசியின் மூலம் எடுப்பதோடு உணவு கட்டுப்பாட்டு முறையும் தகுந்த உடற்பயிற்சியும் அத்தியாவசியமாகின்றது. வகை 1 நீரிழிவு நோயினால் அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களது உடலில் இன்சுலின் ஹோமோனானது உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இதனால் நாம் வெளியிலிருந்து இன்சுலின் ஹோமோனை ஊசியின் மூலம் ஏற்றிக் கொள்கின்றோம். இவ்வாறு ஏற்றிக் கொள்ளப்படும் இன்சுலின் ஹோமோனானது சீனி மட்டத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு உதவுகின்றது. நாம் உட்கொள்ளும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டுக்கு ஏற்றவாறு உடலிலே குளுக்கோஸின் அளவு மட்டம் பேணப்படுகின்றது. இதனால் நாம் ஏற்றிக்கொள்ளும் இன்சுலின் ஹோமோனின் அளவும் நாம் உட்கொள்ளும் உணவின் அளவுக்கு ஏற்றவாறு இருப்பது அத்தியாவசியமாகின்றது. இதனால் நாம் ஒவ்வொருவரும் நாம் உட்கொள்ளும் கார்போஹைட்ரேட்டின் அளவினை கணக்கிடக்கூடியதாக இருப்பது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. இவ்வாறு கார்போஹைட்ரேட்டினை கணக்கிட்டுக் கொள்வதன் மூலம் அதற்கு தகுந்தபடி இன்சுலினை உணவு உண்பதற்கு முன் எம்மால் விநியோகிக்கக்கூடியதாக இருப்பதனால் குருதியில் குளுக்கோஸின் மட்டத்தை நாங்கள் சரியான முறையில் பேணி பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது. நான் முதல் அறிவுரையில் கூறியபடி முதலாவது வகை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு 4 முறை இன்சுலினை ஊசியின் மூலம் ஏற்றுவது தான் முறையான மருத்துவ முறையாகும். இதன் மூலம் எமது உடலில் உள்ள குளுக்கோஸின் மட்டத்தினை நாங்கள் சரியாக பேணி பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இவ்வாறு 4 முறை ஏற்றுவது இச்சிறுவர்களுக்கு மிகவும் இலகுவானதாக இருப்பதுடன் அவர்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்தாததாகவும் இருக்கின்றது. அதாவது உணவு உண்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சொலிபிள் இன்சுலின் ஆனது ஏற்றப்படுகின்றது. அத்துடன் இந்த சொலிபிள் இன்சுலின் அளவானது சிறுவர்கள் உண்ணும் உணவின் அளவுக்கு ஏற்ப எம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால் நாங்கள் பின்னேற வேளைகளிலோ அல்லது சில விழாக்களுக்கு செல்லும் பொழுதோ மேலதிகமாக உணவு உண்ணும் போது அம்மேலதிக உணவுக்கும் எம்மால் மேலதிகமான இன்சுலினை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால் இம்முறை மிகவும் இலகுவானதுடன் இம்மாணவர்களின் வாழ்க்கை முறையை மிகவும் இலகுவாக்கி கொள்ளவும் உதவுகின்றது. இதனால் நாம் ஒவ்வொருவரும் நாம் உண்ணும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டின் அளவினை கணக்கெடுத்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் மிகவும் அத்தியாவசியமாகும். நாம் உணவு உண்ட பின்னர் எமது உடலில் குளுக்கோஸின் அளவுக்கு என்ன நடைபெறுகின்றது? உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோமானால் நாம் பிரதானமாக 3 வேளை உணவினை உட்கொள்கின்றோம். காலை, மதியம், இரவு. இம்3 வேளையும் எமது உணவில் கணிசமான அளவு மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. இந்த மாப்பொருளானது உணவு உண்ட பின் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு குருதியிலே குளுக்கோஸின் அளவை கூட்டுகின்றது. இதைவிட மேலதிகமாக நாங்கள் பாடசாலைக்கு செல்லும் போது 10 தொடக்கம் 11 மணிக்கும் வீட்டிற்கு வந்து நேரத்தில் 4 தொடக்கம் 5 மணிக்கும் நாங்கள் சிறு உணவுகளை உட்கொள்கின்றோம். சிறு உணவில் உள்ள கார்போஹைட்ரேட்டின் அளவுக்கு ஏற்ற மாதிரி குருதியில் குளுக்கோஸின் அளவு மாறுகின்றது. இதனால் பிரதானமாக 3 முறை நாங்கள் பிரதான உணவு உண்பதற்கு முன்னர் இன்சுலின் ஊசியினை எடுத்துக்கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. இதனை விட நாங்கள் எடுக்கும் மேலதிகமான உணவில் மாப்பொருளானது அதிகமாக நிறைந்திருப்பின் அவ்மாப்பொருளால் சீனியின் மட்டம் அதிகரிப்பதனால் இவ்வேளைகளிலும் நீங்கள் இன்சுலினை ஊசியின் மூலம் ஏற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள்.
நான் இன்று பிரதானமாக உங்களுக்கு உணவை பற்றி கதைக்க இருக்கின்றேன். நாங்கள் மாப்பொருளை எடுத்துக்கொண்டால் மாப்பொருள் பிரதானமாக 2 வகைப்படுகின்றது. அதாவது ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட், லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட். லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்பது நாம் மாப்பொருள் உணவை உண்ட பின்னர் எமது உடலில் குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. இவ்வாறு அதிகரிக்கும் குளுக்கோஸ் ஆனது மிதமான அதிகரிப்பையே காட்டுகின்றது. இது உடலுக்கு நல்லது. ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் மாப்பொருள் என்பது நாம் உணவினை உட்கொண்ட பின்னர் குருதியிலே குளுக்கோஸ் ஆனது மிக அதிகமாக அதிகரிக்கின்றது. இதனால் எமக்கு இன்சுலின் ஹோமோன் அதிக அளவில் ஏற்ற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அத்துடன் இவ்வாறு இன்சுலின் ஹோமோனை ஏற்றிய பின்னர் சிறிது நேரத்தின் பின்னர் எமது உடலிலே சீனி குறைவடைவதற்கான சாத்தியம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இதனால் நான் உங்களுக்கு எப்போதும் பரிந்துரை செய்வது லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பது உங்கள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாகும். நான் இங்கு படத்திலே காட்டியபடி இந்த மதிய வேளை உணவு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டீங்களானால் சோறு சிறிதளவே காணப்படுகின்றது. அதைவிட மேலதிகமாக புரோட்டீன் ஆகாரமும் நிரம்ப மரக்கறிகளிலே நார்ச்சத்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எப்போதும் லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள, அதாவது நார்ச்சத்து நிரம்ப இருக்கின்ற உணவுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமானது. இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுப் பொருட்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சீனி, கொழுப்புகள் நிரம்ப சேர்க்கப்பட்ட பிஸ்கிட், பான், ஐஸ்கிரீம் போன்றவை ஆகும். இவ்வுணவுகளை நாம் உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது எமது உடலிலே சீனியானது மிக வேகமாக அதிகரித்து குறுகிய காலத்தில் மிகவும் குறைவடைகின்றது. இதன் மூலம் எமது உடலில் சீனி மிக கூடவும் மிகவும் குறைவாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது. இதனால் நாம் எப்போதும் ஆரோக்கியமான சமநிலை உணவான லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது எமது குருதியிலே குளுக்கோஸின் மட்டத்தை சாதாரண நிலையில் பேணுவதற்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. நான் இன்று உங்களுக்கு எவ்வாறு நாம் உணவிலே உட்கொள்ளும் கார்போஹைட்ரேட்டின் அளவினை மதிப்பிடுவது என்பதை உங்களுக்கு கூற போகின்றேன். எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு முறை தேவையாக இருக்கின்றது. நாங்கள் உதாரணமாக நாம் உண்ணும் கார்போஹைட்ரேட்டை அளவிடும் போது போஷன் என்னும் வார்த்தையினை பாவிக்கின்றோம். 15 கிராம் கார்போஹைட்ரேட்டினை நாங்கள் ஒரு போஷன் என்று கூறுகின்றோம். இந்த தேநீர் கோப்பை 200 மில்லி லிட்டர். 200 மில்லி லிட்டரின் பாதி கோப்பை ஹாஃப் கப் எடுத்துக்கொண்டோமானால் அதில் எடுத்துக்கொள்ளப்படும் அவித்த சோறு, கடலை, பயறு அவித்தவை என்பவை அனைத்தும் ஒரு போர்ஷனுக்கு சமமானவை ஆகும். அதாவது half கப் டீ கப், அதாவது பாதி தேநீர் கோப்பையில் எடுக்கப்படும் சோறு, கடலை, பயறு, பாஸ்டா, நூடுல்ஸ் போன்ற அனைத்தும் ஒரு போர்ஷனுக்கு சமமான மாப்பொருளை கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால் இங்கே ஒரு கப் அவித்த சோறு காணப்படுகின்றது. இது 2 போர்ஷனுக்கு சமமானதாகும். அதே மாதிரி ஒரு கோப் கடலை, கவுப்பி, பயறு, பாஸ்டா, நூடுல்ஸ் என்பனவும் 2 போர்ஷனுக்கு சமமான. 100 கிராம் அரிசிமா, கோதுமைமா, குரக்கன்மா, ஆட்டாமா என்பவற்றில் அண்ணளவாக 80 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. இது 5 போர்ஷன் கார்போஹைட்ரேட்டிற்கு சமமானது. இந்த புட்டு வீட்டிலே தயாரிக்கப்பட்டது. 100 கிராம் அரிசி மாவை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இதில் 5 போர்ஷன் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளது. இந்த 2.5 அங்குலம் நீளமுள்ள புட்டு 2 போர்ஷன் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளது. அதாவது 30 கிராம் மாப்பொருள் இருக்கின்றது. இடியப்பம் வீட்டிலே தயாரிக்கப்பட்ட 2 அளவான இடியப்பங்கள். இந்த இடியப்பம் ஒரு போர்ஷன், அதாவது வீட்டில் தயாரிக்கப்பட்ட 2 இடியப்பத்தில் ஒரு போர்ஷன் அளவான மாப்பொருள் இருக்கின்றது.
ஒரு கோப்பையில் 30 கிராம் அன்னளவாக 30 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கின்றது. இது 2 போர்ஷனுக்கு சமமானது ஆகும். சாண்ட்விச் பிரெட் ஒரு துண்டை எடுத்துக் கொள்வோமானால் அதில் ஒரு போர்ஷன் மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. சாதாரணமான பானில் நாங்கள் ஒரு ஸ்லைஸை எடுத்துக் கொண்டோமானால் அதில் 1.5 போர்ஷன் மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. இது வீட்டிலே தயாரிக்கப்பட்ட இட்லி. சிறிய இட்லியாக இருப்பின் அதில் ஒரு போர்ஷனும், பெரிய இட்லியாக இருப்பின் அதில் 2 போர்ஷனும் காணப்படுகின்றது. இந்த தோசையின் அளவை பார்த்தீர்கள் என்றால் 8 அங்குலம் தோசை. இதில் 15 கிராம் கார்போஹைட்ரேட், அதாவது ஒரு போர்ஷன் அடங்கி இருக்கின்றது. சாதாரணமான அளவுடைய அப்பம் ஒன்றை எடுத்தோமானால் அதில் ஒரு போர்ஷன் அடங்கி இருக்கின்றது. சப்பாத்தி, இது 100 கிராம் ஆட்டா மாவிலே செய்யப்பட்ட 5 உருண்டைகள். நீங்கள் பார்த்தீர்களானால் சிறிய உருண்டை ஒரு போர்ஷனுக்கு சமனானது, பெரிய உருண்டை 2 போர்ஷனுக்கு சமனானது. ஆகையினால் ஒரு பிளேட்டிலே பெரிய சப்பாத்தியாக இருக்குமானால் அச்சப்பாத்தியானது 2 போர்ஷனுக்கு சமனான கார்போஹைட்ரேட்டை கொண்டிருக்கின்றது. பொல் ரொட்டி, இது 100 கிராம் கோதுமை மாவிலே செய்யப்பட்டது. இங்கு ஒரு உருண்டை 2.5 போர்ஷனுக்கு சமமானது. ஆகவே இவ்விரண்டு பெரிய பொல் ரொட்டியும் 5 போர்ஷனுக்கு சமமானவை. ஒரு கப் அவித்த பயறு 2 போர்ஷனுக்கு சமமான அளவு கார்போஹைட்ரேட்டை கொண்டிருக்கின்றது. பீஸாவை எடுத்துக்கொண்டீர்களானால் சிறிய பீஸா காவாசி பங்கு ஒரு போர்ஷனையும், நடுத்தர பீஸா 6 பிரித்து ஒரு பங்கு 1.5 போர்ஷனையும், பெரிய பீஸாவில் 8 பிரித்து ஒரு பங்கு 2 போர்ஷனையும் கொண்டிருக்கின்றது. கிழங்கு வகைகளை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு சிறிய உருளை கிழங்கு ஒரு போர்ஷன் அளவு மாப்பொருளை கொண்டிருக்கின்றது. நாங்கள் வற்றாலை கிழங்கு என்று சொல்லுவோம், ஸ்வீட் பொட்டாட்டோ. அந்த ஸ்வீட் பொட்டாட்டோவில் இருப்பது சாதாரணமாக 5 அங்குலம் அளவான ஸ்வீட் பொட்டாட்டோவை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக 2 போர்ஷனுக்கு அளவான மாப்பொருள் காணப்படுகின்றது. மரவள்ளி கிழங்கு ஒரு கப்பிலே 2 போர்ஷன் இருக்கின்றது. அத்துடன் நாங்கள் சொல்லுவோம் ராசவள்ளி கிழங்கு என்று சொல்லி, அதிலே ஒரு கப் எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் ஒரு போர்ஷன் அளவு மாப்பொருள் காணப்படுகின்றது. 3 மேசைக்கரண்டி பருப்பில் ஒரு போர்ஷன் காணப்படுகின்றது. நாங்கள் பலாக்காய், அவித்த பலாக்காய் ஒரு கப் எடுத்துக்கொள்வோமானால் அதில் 10 கிராம், அதாவது 3/2 பகுதி மாப்பொருள் காணப்படுகின்றது. ஈரப்பலாக்காய் ஒரு கோப்பை எடுத்துக்கொள்வோமானால் அதில் மாப்பொருள் அதிகம், அதில் 30 கிராம் 2 போர்ஷன் காணப்படுகின்றது. இது வீட்டிலே செய்யப்பட்ட ஃப்ரைட் ரைஸ். இங்கு ஃப்ரைட் ரைஸிற்கு நான் 1 கப் அவித்த அரிசி, அதாவது 2 போர்ஷன், மரக்கறி 1/2 கப், மொத்தமாக 2 கப் மரக்கறி, அத்துடன் ஒரு முட்டை. இங்கு மரக்கறி ஒன்றுக்குமே போர்ஷன் இல்லை. கேரட், கோவா, போஞ்சி, கரிமிளகாய். முட்டை புரதத்தை கொண்டது, அங்கு மாப்பொருள் இல்லை. ஆகவே சோறில் மட்டுமே மாப்பொருள் காணப்படுகின்றது, 2 போர்ஷன். இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது மிகவும் அதிகளவாக எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வருகின்றது. இதில் இருக்கும் மாப்பொருளின் அளவு 2 போர்ஷன். எனவே இது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் உள்ள சமநிலை, அதாவது பேலன்ஸ் டயட் ஆகும். மாப்பொருள் இருக்கின்றது, புரதம் இருக்கின்றது, சிறிதளவு கொழுப்பு சத்து இருக்கின்றது, நிறைய மன்னார்ச்சத்து இருக்கின்றது. இதனால் இவ்வாறு நீங்கள் நூடுல்ஸ், பாஸ்டா, கொத்து ரொட்டி போன்ற எவ்விதமான மாப்பொருள் அடங்கிய உணவுகளையும் சமநிலை உணவாக உங்களால் அதிகமான மரக்கறி சேர்த்து மிகவும் ருசியாக குழந்தைகளுக்கு விரும்பிய முறையில் உங்களால் தயாரித்துக் கொள்ள முடியும். வீட்டிலேயே இது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட. நாங்கள் பால் பண்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது 250 மில்லி லிட்டர் பாலில் ஒரு போர்ஷனுக்கு சமமான மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. ஜோகட் நாங்கள் கூடுதலாக பரிந்துரை செய்வது லோ ஃபேட் லோ சுகர் ஜோகட். அதில் 100 கிராமில்
ஒரு போர்ஷன் மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. தயிரை எடுத்துக்கொள்வோமானால் தயிர் 100 கிராமில் 5 கிராம், அதாவது 3ல் 1 பங்கு பகுதி மாப்பொருளே அடங்கி இருக்கின்றது. சில வேளைகளில் சிறுவர்களுக்கு ஐஸ்கிரீம் உணவு உண்பதற்கு ஆசையாக இருக்கும். பிரச்சனை இல்லை, உணவு உண்ண கொடுக்கலாம். ஆனால் இதில் அடங்கி இருக்கும் கார்போஹைட்ரேட்டிற்கு ஏற்ற மாதிரி மேலதிகமான இன்சுலின் எடுத்து நாங்கள் ஐஸ்கிரீமை விழாக்களின் போது அருந்துவதற்கு அனுமதிக்கலாம். 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் அல்லது 1 ஸ்கூப் பிஸ்கட்டுடன் சேர்த்ததில் ஒரு போர்ஷன் மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. பழங்களை எடுத்துக்கொள்வோமானால் சிறிய கதலி பழத்தில் 1 போர்ஷனும் பெரிய வாழைப்பழங்களில் 2 போர்ஷனும் அடங்குகின்றன. ஆப்பிள் பழம் பாதியில் 1 போர்ஷனும் ஒரேஞ்ச் பழத்தில் 1 போர்ஷனும் அடங்கி இருக்கின்றன. நாங்கள் பேரிச்சம்பழத்தில் 4 பேரிச்சம்பழமும் 5 ரம்புட்டான்களிலும் தனித்தனியே ஒவ்வொரு போர்ஷன் அடங்கி இருக்கின்றன. அன்னாசி பழம் மேலே கூறப்பட்டவாறு சிறிய ஒரு ஸ்லைஸில் 1 போர்ஷனும், வாட்டர்மிலோன் என்று கூறுவார்கள், அதில் 7.5 அங்குலம் 2.5 அங்குலம் அளவு உள்ள வாட்டர்மிலோனில் பாதி போர்ஷனும் அடங்கி இருக்கின்றது. பப்பாசி பழம் மேற்கூறப்பட்ட சைஸில் பாதி போர்ஷனும், மாம்பழம் சிறிய துண்டில் பாதி போர்ஷனும் அடங்கி இருக்கின்றன. ஒரு சிறிய நடுத்தர அளவான கொய்யாப்பழத்தில் நடுத்தர அளவான கொய்யாப்பழத்தில் பாதி போர்ஷன் மாப்பொருள் அடங்கி இருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் எமது உணவினை எடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது பேலன்ஸ் டயட்டாக இருப்பது, அதாவது சமநிலை உணவாக இருப்பது மிகவும் சிறந்ததாகும். எனவே உங்களது டயட் பிளேட், உங்களது உணவு தட்டில் 25% மாப்பொருளும் 25% புரதத்தினையும் மிகுதி 50% மரக்கறி மற்றும் பழங்களையும் சேர்த்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. அத்துடன் கட்டாயமாக பால் சார்ந்த பண்டங்களை எங்களது உணவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இங்கால் எனது வலப்பக்கத்திலே போட்டு வெட்டி இருக்கின்றேன். இங்கு பார்த்தீங்களானால் மிகவும் அதிகமான சோறு காணப்படுகிறது, சிறிதளவான கறிகளே காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான உணவினை தவிர்த்து கார்போஹைட்ரேட் சிறிதளவும் நிரம்ப மரக்கறிகள் சேர்த்த உணவினை நாம் உட்கொள்ள வேண்டும். சிறுவர்கள் வளர்ச்சி அடைபவர்கள், இதனால் இவர்களின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான புரதம், மாப்பொருள், கொழுப்பு பொருள் அனைத்தும் எமது உணவிலே காணப்பட வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு நாம் எப்போதும் இவர்களது உணவினை தயாரித்தல் மிகவும் அத்தியாவசியமாகின்றது. நாம் 4 வேளை இன்சுலினை எடுக்கும் போது பிரதானமாக காலை, மதியம், இரவு உணவுகளுக்கு முன்னர் 15 நிமிடங்களுக்கு முன்னர் இன்சுலினை ஏற்றிக் கொள்கின்றோம். இதை தவிர 10:30 மணியளவிலும் 5 மணியளவிலும் நாங்கள் 1 தொடக்கம் 2 போர்ஷனுக்கு உட்பட்ட மேலதிக உணவினை எடுக்கின்றோம். இவ்வேளைகளில் நாம் மேலதிக இன்சுலினை ஏற்றிக் கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் அதிகமான அளவு மாப்பொருளை சிற்றுண்டிகளாக எடுக்கும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக மேலதிகமான இன்சுலினை ஏற்றிக்கொள்வது அத்தியாவசியமாகின்றது. எப்பொழுதும் நீங்கள் ஃபுட் டயரியினை எழுதி வைத்திருத்தல் மிகவும் சிறந்தது. இது வைத்தியரினால் பரிசீலிக்கப்பட்டு இதற்கு அமைய உங்களது உணவு தன்மை அல்லது இன்சுலின் வழங்கப்படும் அளவு என்பன மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் உணவின் வகை மற்றும் உணவின் அளவு, அவற்றில் காணப்படும் போஷனின் அளவு, உணவு உண்பதற்கான குருதியின் மட்டம், அத்துடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இன்சுலின் என்பவற்றை குறித்துக் கொண்டு நீங்கள் கிளினிக்கு செல்லும் போது இதனை நீங்கள் உங்கள் வைத்தியரிடம் காட்டி ஆலோசனையை பெற்றுக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. எனவே முதலாவது வகை நீரிழிவு நோயுள்ள சிறுவர்கள் நீங்களும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் முறையான முறையில் இன்சுலினையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு நீங்களும் மற்றவர்களை போன்ற சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம். நீங்கள் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. நன்றி.